வெல் வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். இந்த வீடியோ வந்து முந்தின வீடியோட கண்டினியூ தாங்க. சனிக்கிழமை ஈவினிங் 6:30 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மழை பெஞ்சதுனால காரமாக ஏதாவது சாப்பிட்லாம் போல் தோணுச்சு. நீங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் தட்டுவடை செட்டு கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் சரியாக தெரியல, லைட் வெளிச்சத்தினால கடை வந்து இதாக இருக்குது. ஆனால் அந்த லைட் வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் கடை இருக்குது, தட்டுவடை செட்டு கடை. அங்கே ஹஸ்பண்ட் போயிருக்காரு வாங்கிட்டு வரலான்ட்டு. தட்டோட வாங்கிட்டு வந்துட்டாருங்க. ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 5 செட்டு இருக்குது. 5 தட்டோட செட்டு சேர்ந்தது 20 ரூபா. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் தட்டோட செட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தட்டோட செட்டு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு மாவாட்டலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க. அரிசி, உளுந்து, வெந்தயம் அதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் மதியானமே. இப்போ ஆட்டலான்ட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டக்கான மாதிரி, அதாவது அரிசி உடனே போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டணும், உடனே ஸ்டக் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே மறுபடியும் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறம் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நல்லா அரைக்கலாம். இப்போ வந்து அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு வந்து தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு ஊப்பி வரும். நல்ல மாவு வந்து ஊப்பி வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தண்ணி தெளித்து ஆட்ட நல்லா பொசு பொசுன்னு வந்துருச்சு. உளுத்தம் பருப்பு போட்டு முடிச்சுட்டு உளுத்தம் பருப்பு வலிச்சிட்டு இருக்கேன். உளுத்தம் பருப்பு வலித்தோடனே கையோட அந்த கிரைண்டரில் இருக்க அந்த கல் இதெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வேலை மீதி ஆகிடும். அப்படியே அடுப்பு திட்டியும் எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். பக்கத்தாலேயே அந்த கொஞ்சம் பாத்திரம் இருக்குல்ல சிங்கில், அந்த பாத்திரத்தையும் கையோடு விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு படுத்தோம்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சன் பார்க்குறதுக்கு, கிச்சனில் வந்து வேலை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் கையோடு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடலான்ட்டு விளக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. என் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.